இறைவா நேயர்களுக்கு வணக்கம். திருமண தடை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த திருமணம் தோஷம் நீங்கிறதுக்கு என்னதான் கோயில் வழிபாடு? நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மகரம், பொதுவா இந்த மகரம் ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த திருமண தடைக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு இந்த திருமண தோஷத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவங்களுக்கான பரிகாரங்கள், பலன்கள் என்னங்க ஐயா? பொதுவாக கடக ராசிக்கு என்ன சொன்னோமோ அதே தான் மகர ராசிக்கும். காரணம், கடகத்தின் 7ஆம் வீடு மகரம், மகரத்தின் 7ஆம் வீடு கடகம். கடக ராசிக்காரர்கள் அகிம்சை நிரம்பியவர்கள், அதாவது கருணை, அதிகமான கருணை உடையவர்கள். அதற்கு நேர் எதிர்மாறான பழக்கம் உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள். அவர்கள் கொஞ்சம் முன்கோபம், அதிகார ஒரு எண்ணம், இதெல்லாம் அதிகம் உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள். பொதுவாக மகர ராசிக்காரர்கள் தன்னலம் பேணுபவர்கள். அதாவது சுயநலம்னு சொல்ல முடியாது, முதலில் தனக்கு வேண்டிய வேலைகளை செய்து கொண்டு தான் பிறரை பற்றி கவனிப்பார்கள். இதான் மகரத்துடைய குணாதிசயம். அப்போது அவர்களுக்கு தேவையான மணமகனோ மணமகளோ அதிகமான கருணை உடையவர்களாக இருக்கணும். அதாவது கோபம் குறைவாக உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா இவர்களும் கோபம் உடையவர்கள், மணமகன் மணமகளும் கோபமுடையவராக இருந்தால் கட்டாயமாக மன வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமாக அமையாது. இவர்களுக்கு 7ஆம் வீடு சந்திரனுடைய வீடு. அதே போல் கடகத்துக்கு 7ஆம் வீடு மகரம். கடகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய வீடு சனியுடைய நட்சத்திரம், மகரத்தில் சனியுடைய வீடு சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம். அந்த திருவோண நட்சத்திரம் மிக மிக முக்கியமான நட்சத்திரம். அது காரணம், இருக்கிற நட்சத்திரத்திலேயே திரு என்ற அடைமொழி உள்ளது 2 தான். ஒன்று திருவாதிரை, இன்னொன்று திருவோணம். 2 தான் திருன்னு, அதாவது விசேஷிக்கப்பட்ட நட்சத்திரங்களாக இருக்குது. அந்த திருவாதிரை என்பது சிவனை குறிக்கக்கூடியது, திருவோணம் என்பது பெருமாளை குறிக்கக்கூடியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவோணத்தில் தான் அந்த மகாபலி சக்கரவர்த்தியின் அந்த அவதார மகிமை, மகாபலி சக்கரவர்த்தியை சம்ஹாரம் செய்து அவரை திருந்த வழி செய்த நட்சத்திரம் திருவோணம். இந்த திருவோணம் தான் கேரள தேசத்தில் பெரிய பண்டிகையாக, ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுறது. திருவோணம் மிக மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம். அதிலும் அதோடைய 2ஆம் பாதம், திருவோணத்துடைய 2ஆம் பாதம் வர்க்கோத்தமமாக, அதாவது ரிஷபராசியில் அமைகிறது. ஏன்னா ரிஷபராசியில் கட்டாயமாக சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரனுடைய ஆதிக்கம், அதாவது சந்திரன் உயர்வான இடத்துல இருக்கார். அப்போ உச்சமடையக்கூடிய இடம் ரிஷபராசி. அப்போது அந்த ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2ஆவது இடமாக இருக்கிறது. அதுவே மிக மிக உத்தமமான இடம் அது. அப்போது திருவோணமாக இருந்தாலும் அவிட்டமாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய உத்திராடமாக இருந்தாலும் எல்லாமே விசேஷமான தன்மை உடையது தான். ஆனால் கோபம் அதிகம் உடையவர்கள், தன்னலம் மிக்கவர்கள். இதுதான் அதோடைய முக்கியமான விஷயம். இவர்கள் 7ஆம் இடம் கடகமாக இருப்பதால் ஸ்ரீ ராமபிரானை வேண்டினால் இவர்களுக்கு திருமண பிரச்சனை நீங்கிடும். அப்போ ராமபிரானை வேண்டணும், அல்லது அனுமாரை, அனுமன் சுவாமியை வேண்டினால் கட்டாயமாக இவருக்கு நல்ல திருமண வாய்ப்பு கிடைக்கும். அந்த தட்டிப்போன திருமணம் சரியாகும். நிறைய பேருக்கு 30 வயது வரை மகர ராசிக்காரர்களுக்கு தடை வரும். தடை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தடையை அனுமனை வேண்டினால், அனுமன் சாலிசா போன்ற ஸ்லோகங்களை சொல்வது, அனுமன் கோவிலுக்கு செல்வது போன்றவற்றை செய்யும்போது கட்டாயமாக அவருடைய திருமண வாழ்க்கை நல்லா அமையும். சீக்கிரமாக திருமணம் நடக்கும். மகரத்தை பற்றி பேசும்போது கடகத்தை பற்றியும் சொல்லிகிட்டே இருந்தீங்க. இப்போ நீங்கள் கடகத்தை பற்றி சொல்லும்போது சொன்னீங்க, கடகத்துக்கு இந்த 2ஆவது திருமணம் அப்படிங்கிறது கைகூடும் அப்படின்ட்டு.
இப்போ கடகத்துக்கும் மகரத்துக்குமான அந்த இணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப பேசிட்டு இருந்தோம். அப்போ மகரத்திலேயே இந்த 2வது திருமணம் அப்படின்னு போகும்போது கடகராசியோட இணைப்பு அப்படிங்கிறது சாத்தியமா இருக்குங்களாங்க ஐயா? அப்படி கடகத்துக்கு உண்டு, ஆனா மகரத்துக்கு அது போல இல்லை. காரணம் 7ஆம் இடத்துக்கு சந்திரன் மட்டும்தான் அதிபதி. பட் கடகத்துக்கு 7, 8 2 இடத்துக்கும் அதிபதி வந்து சனி பகவான். அதனால அந்த பிரச்சனை கடகத்துக்கு வர பிரச்சனை மகரத்துக்கு வராது. இப்போ மகரத்துக்கான இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம சொன்னோம் திருவோண நட்சத்திரத்தினுடைய மகிமை. ஏன்னா அது திரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இது மகரத்தோட எப்படி இணையுது அப்படின்னு. எந்த மற்ற நட்சத்திரங்களோட இந்த மகரத்தினுடைய நட்சத்திரங்கள் வந்து இணையும் போது சுபிக்ஷமா இருக்கும் அவங்களோட இல்லற வாழ்க்கை? பொதுவாக இதுல வந்து ராசியை விட சந்திரனுடைய வலிமை தான் முக்கியம். ஏன்னா 7ஆம் இடம் சந்திரனுடைய வீடு. அப்போ 7ஆம் இடத்தின் அதிபதி வந்து சந்திரன். அப்போது 7ஆம் இடத்து அதிபதி நல்ல இடத்தில் அமைய வேண்டும். 1. 2வது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் புண்ணியம், தேய்பிறை சந்திரனாக இருந்தால் பாபி. அதனால் முடிந்தவரை வளர்பிறை சந்திரன் உள்ள ஜாதகத்தில் செய்தால் இவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும். இப்போ பொதுவாக மகர ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க போது எந்த கோயில்களுக்கு இல்லை நீங்கள் சொல்லும்போது இந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுறதுனால சந்திரனோட இல்லை சந்திரனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய எந்த கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுடைய இல்லற வாழ்க்கை இல்லை அப்படின்னா திருமண தடை நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குங்கய்யா? சந்திரனுக்கான ஸ்தலம் திருப்பதி. பெருமாளை வழிபடலாம். பெருமாள் அதில் அலமேலு மங்கா தாயாரை வெள்ளிக்கிழமை பூஜித்தால், ஏன்னா 7ஆம் இடம் சந்திரனுடைய இடம், சந்திரனுடைய ஒரு விசேஷமான இடம் திருப்பதி. உண்மையிலேயே சொன்னால் திருப்பதி மலையும் அதற்கு தொடர்புடைய மலைகளுக்கும் பேர் வந்து சந்திரகிரின்னே பேர். அப்போ சந்திரனுக்கு அனுகூலமான இடம் வந்து திருப்பதியும் அலமேலு மங்காபுரமும், அதாவது திருமலையும் திருப்பதியும். அங்கே போய்விட்டு வந்தால் கட்டாயமாக திருமணம் நடக்கும். திருப்பதியிலேயே திருமணம் செய்து கொள்வது என்று உறுதி பூண்டால் உடனே அந்த திருமணம் நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ மகரம் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணி திருப்பதி போயிட்டு வரும்போது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் அவங்களோட இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் நடைபெறும். கட்டாயமாக, சந்தேகமே கிடையாது. ரொம்ப நன்றிங்க உங்களுடைய நேரத்திற்கு. நன்றி. ரொம்ப நன்றி.